ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இதோ நான் ரெக்கார்டிங் போட்டுறேன்மா. சாரிங்க. ஆ, சரி பண்ணுங்க. Recording in progress. நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எடுத்திருக்கிற குழு ஆரம்பித்திருக்கிற குழு வாசிக்கலாம் வாங்க அப்படிங்கிற அந்த குழுவுடைய 2வது கூட்டம் இது. முதல் கூட்டம் வெற்றிகரமாக கடந்த மாதம் நடந்து முடிந்தது. எழுத்தாளர் திரு ஜெயகாந்தனை பற்றி பேசினோம். அதில் வந்த வாசகர்கள் அதை பற்றி அந்த காணொலியை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய வாசகர்கள் வந்து அவருடைய படைப்புகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வரிசையில் இது 2வது கூட்டம். இந்த கூட்டத்தில் யாரை பற்றி பேசலாம் என்று ஆலோசித்திருக்கும் பொழுது என்னுடைய கல்லூரி நண்பரும் எழுத்தாளருமான திரு நாகசுப்பிரமணியன் சொக்கநாதன், அவர் வந்து என் சொக்கன் அப்படிங்கிற பேர்ல எழுதுறாரு. அவர் வந்து இந்த வாசிக்கலாம் வாங்க கூட்டத்திற்கு இணைகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதற்கு மிகவும் நன்றி சொக்கன். அவர் வந்து இந்த படைப்பாசிரியர்களை பற்றி பேசும்பொழுது அழவல்லி அப்பாவை பற்றி பேசலாமே என்று பரிந்துரைத்தார். அப்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம், வழக்கமா நம்ம பள்ளியில மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற குழந்தைகளுக்கு நிறைய பாடல் கதைகள் எல்லாம் அழவல்லி அப்பா அவர்கள் இயற்றியது அப்படிங்கிறத உணர்ந்து, சரி இது நம்ம மினசோட்டா தமிழ் பள்ளிக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய படைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டம் 2ல அவரை பத்தி தான் பேச போறோம். அவரை பத்தி பேசுவதற்காக எழுத்தாளர் திரு என் சொக்கன் ஒத்துக்கொண்டு இணைந்தமைக்கு மிக்க நன்றி. அவர்களையும் வரவேற்று இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கும் வாசகர்களையும் வரவேற்று இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம குழுவில் இருக்கிற சரவணகுமரனை கூப்பிடுறேன். சரவணன், நீங்க ஒரு அறிமுக உரை கொடுத்தா நல்லா இருக்கும். வணக்கம். நன்றி சஞ்சய். வணக்கம் அனைவருக்கும். சொக்கனை பத்தி சில வார்த்தைகள் சிறு குறிப்பா நான் வந்து சொல்றேன். சொக்கன் அவர்களை பத்தி. சொக்கன் அவர்களுடைய முழு பெயர் வந்து நாகசுப்பிரமணியன் சொக்கநாதன். அவங்க வந்து சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஆத்தூர்ல பிறந்த சொக்கன் வந்து கோயம்புத்தூர்ல வந்து பொறியியல் படிச்சுட்டு அப்புறம் பெங்களூர்ல வந்து கடந்த 20 ஆண்டு காலங்களுக்கு மேலாக மென்பொருள் துறையில பணியாற்றி வருகிறார். இணையத்துல வந்து தமிழ் சூழல்ல வாசிப்பு பழக்கம் இருக்கிற அனைவருமே வந்து சொக்கனை அறிந்திருப்பார்கள். நிறைய புத்தகங்கள், பள்ளி காலத்துல இருந்தே கதைகள் எழுத தொடங்கிவிட்டாங்க அவங்க. அவங்களோட முதல் சிறுகதை வந்து 1997ல வெளிவந்தது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய புத்தகங்கள், முன்னணி பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே வந்து சிறுகதைகள், கட்டுரைகள், தொடர்கள் எல்லாம் தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. பல வகைகள்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. புனைவு சிறுகதைகள், வாழ்க்கை வரலாறுகள், நிறுவனங்களோட வரலாறுகள், சுய முன்னேற்ற புத்தகங்கள். முக்கியமா இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இலக்கண புத்தகங்கள். ரொம்ப சுவாரஸ்யமா தமிழ் இலக்கணத்தை வந்து பத்தி எழுதியிருக்கிறாங்க புத்தகங்கள். நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் எழுதியிருந்தாலும் இணையத்துல வந்து தொடர்ந்து ஃபேஸ்புக், எக்ஸ் தளத்துலலாம் தொடர்ந்து அவங்களோட பார்க்குற அனுபவத்தை ரொம்ப சுவையான நுட்பமான கவனத்துல இருக்கிற பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகா வாசகர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் தொடர்ந்து எழுதி வராங்க. இவருக்குன்னு ஒரு தனி வாசகர் கூட்டமே இந்த இணையத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதி வந்தாலும் கடந்த சில ஆண்டுகளா வந்து சொக்கன் அவர்கள் வந்து எழுத்து பயிற்சி வகுப்புகளும் நடத்திட்டு வராங்க. நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிற புனைவு எழுத்து பயிற்சி வகுப்புகளும் நடத்தி நிறைய எழுத்தாளர்களுக்கு எழுத்து எப்படி எழுதுறது, அதுல இருக்க நுணுக்கங்கள் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளுமே சொக்கன் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள் வந்து பிற மொழிகள், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி பல மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பாகி வந்திருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம கிட்ட நம்ம கூட்டத்துல வந்து வள்ளியப்பா அவர்களை பற்றியும் அவர்களுடைய படைப்புகள் பற்றியும் நம்மகிட்ட பேச இசைந்திருக்கிறார். குழந்தைகளின் வாசிப்புக்கான பல புத்தகங்களை எழுதியிருக்கும் என் சொக்கன் அவர்கள் குழந்தை கவிஞர் திரு வள்ளியப்பா பற்றி பேச மிகவும் பொருத்தமானவர் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச வந்திருக்கும் என் சொக்கன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரை அடுத்ததாக பேச அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சொக்கன். நன்றி சரவணகுமார். என்னோட குரல் கேட்குதா? கேட்குதுங்க.
ஓகே. நன்றி சரவணகுமார் என்னை பற்றின அறிமுகத்துக்கு. ஆனால் ஒரு அநேகமாக நாம் அந்த அறிமுகத்தோடு தொடங்கியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா பெப்சிகோ நிறுவனத்துடைய முன்னாள் தலைவி இந்திரா நூயி அவங்க தன்னோட வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அலுவலகத்தில் நிறைய வேலைகளை முடிச்சுட்டு ரொம்ப களைப்போட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்த நேரம், அப்போது அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ பால் தீர்ந்துடுச்சு, அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்த உடனே. அதாவது பால் வாங்கிட்டு வந்தால் தான் சமையல் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர கடுப்பு. ஏன்னா இப்போ தான் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோ வேலை பண்ணிவிட்டு களைப்பாக வந்திருக்காங்க, நான் தான் போகணுமா, வேறு யாரும் போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எரிச்சலில் கத்திடுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, வீட்டுக்குள்ளே வரும்போது நீ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓங்கிற கிரீடத்தை வாசலில் கழட்டி வச்சுட்டு வா, அப்போ தான் வந்து வீடு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி சொன்ன இந்த அறிமுக கிரீடம் அத்தனையும் கழட்டி வச்சுட்டு அழவள்ளியப்பா அவர்களுடைய பாடல்களை படித்து வளர்ந்த ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் நான் இந்த பேச்சுக்குள்ளவையே வர விரும்புகிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என்னுடைய தலைமுறை வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சது. வெரி ஃபார்ச்சுனேட். அதுக்கு முன்னாடி 2 தலைமுறைகளும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து அழவள்ளியப்பா அவர்களுடைய பாடல்களும் கதைகளும் ஆக்சசிபிளாக இருந்தது, எளிதாக கிடைத்தன. பத்திரிகைகள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, நூலகங்கள் மூலமாக, இப்படி பல வடிவங்களில் அது எளிதாக கிடைச்சது. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து இணையத்தில் அதெல்லாம் இன்னும் எளிதாக கிடைக்குது. சொல்லப்போனால் அழவள்ளியப்பா அவர்களுடைய எல்லா புத்தகங்களும் ஒரு கிளிக்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இணைப்பு கொடுத்தேன்னா இன்னும் 5 நிமிடத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எத்தனை பேர் படிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அன்றைக்கி லிமிட்டட் ஆக்சஸ், ரொம்ப குறைவான புத்தகங்கள், ரொம்ப குறைவான பத்திரிகைகள், குறைவான அணுகல் இருந்த சூழ்நிலையில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்து படித்து அதன் மூலமாக செழுமைப்பட்டு ஒரு நல்ல குழந்தை பருவத்தை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் ஒரு 2-3 தலைமுறைகள் வந்து அழவள்ளியப்பா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் யூடியூப் மாதிரியான தளங்களில் அவருடைய பாடல்கள், கதைகள் இன்னும் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த உரைக்காக தகவல்களை தேடும்போது இணையத்தில் எங்கே தேடினாலும் அவருடைய கதைகளை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அல்லது அந்த கதையை அப்படியே படித்து காட்டியிருக்காங்க, அல்லது பாடல்களாக பாடியிருக்காங்க, அல்லது அனிமேஷன் பண்ணியிருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க அதை பாடி ஆடுற அந்த காட்சி வீடியோவாக வருது. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கார். இன்னும் பல தலைமுறை குழந்தைகளுக்கு அவர் கிடைக்க போகிறார். என்ன காரணம் இதற்கு அப்படின்னு யோசிச்சா, அவர் ஒரு மிக மிக தெளிவான, அதாவது ஒரு துறையில் நம்ம நுழையும் போது ஜென்ரலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு 2 விதமாக நம்மளை வந்து பிரித்து சிந்திக்க சொல்கிறாங்க. ஜென்ரலிஸ்ட் அப்படிங்கிறவங்க பொதுவாக எல்லா விதமாகவும் செயல்படக்கூடியவங்க. இப்போ ஒரு துறையில் ஒரு 10-15 பிரிவுகள் இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னா, அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க உள்ளே நுழைஞ்சு ஆழமாக போய் அதை சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க, எந்த இதுவாக இருந்தாலும். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் கவனம் செலுத்தி அதுக்கு அந்த துறைக்குள்ளே அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கவனம் செலுத்தி அதில் வந்து ரொம்ப ஆழமாக போகிறாங்க. இப்போது ஒரு கிரிக்கெட் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் ஓரளவு பேட்டிங்கும் பண்ணுவாராக இருக்கும், ஓரளவு பவுலிங்கும் பண்ணுவாராக இருக்கும், ஃபீல்டிங்லேயும் நல்லா பந்துகளை தடுத்து ரன்னை சேமிப்பாராக இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலிஸ்ட்டாக அவர் இருக்கார், ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறார். ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவர் ஒரு பேட்ஸ்மேன், அவருக்கு பேட்டிங் மட்டும்தான் பண்ண தெரியும், அல்லது பவுலர்னால் பவுலிங் மட்டும்தான் பண்ண தெரியும், அவருக்கு வேறு எதுவும் செய்ய தெரியாது. இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஜென்ரலிஸ்ட்டா அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டா? ஜென்ரலிஸ்ட்டு தான் நல்லதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட்டு தான் நல்லதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் 2லேயுமே நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அழவள்ளியப்பா அவர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். இதைத்தான் நான் செய்ய போகிறேன், இந்த வகையில் மட்டும்தான் நான் எழுத போகிறேன், இந்த வகையில் மட்டும்தான் நான் பங்களிக்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து தீர்மானிச்சுட்டு வேறு எந்த வகையிலையுமே அவருடைய இலக்கிய படைப்புகள் இல்லை. குழந்தைகளுக்காக மட்டுமே திகட்ட அவ்வளவு விஷயங்களை, பாடல்களாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், புதிர்களாக இருக்கட்டும்,
பேட்டிகள், பேட்டிகள்னா குழந்தைகளுடைய சந்திப்பு, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை எழுத்தாளர்களுக்காக சங்கம் அமைத்து நடத்தியதாகட்டும், இப்படி அவருடைய பங்களிப்பு எல்லாமே ஒரே ஒரு விதத்தில் அவர் முழு நேர வேலையாக பார்த்து கொண்டிருந்த அந்த வங்கி வேலையை மட்டும் விட்டுவிட்டு பார்த்தால் அவருடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக மட்டும்தான் இருந்திருக்கிறது. இப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஆழமாக போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டதால் தானோ என்னவோ அவரால் எல்லா விதமாகவும் முயன்று பார்க்க முடிந்திருக்கிறது. அதற்குள் அந்த வட்டத்துக்குள் அவ்வளவு விஷயங்களை முயன்று பார்த்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு போய் அவருடைய படைப்புகளை இப்போ இந்த உரைக்காக மறுபடி படித்தேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த பல புத்தகங்களை மீண்டும் படிக்கிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது பார்த்தா என்ன வியப்பாக இருக்குது அப்படின்னா, இவ்வளவும் ஒருத்தர் தான் செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு வியப்பு நமக்கு வருது. ஷேக்ஸ்பியரை பற்றி அதை சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர்னு ஒரு மனிதர் வாழ்ந்தாரா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஐயத்துக்கு காரணம் ஹிஸ்ட்ரி இல்லை, வரலாற்று குறிப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால யாருக்கும் ஐயம் வரல. எல்லாருக்கும் ஏன் ஐயம் வருதுன்னா, அது எப்படி ஒரு தனி மனிதர் இவ்வளோ விஷயங்களே ஒரு குறுகிய வாழ்நாளுக்குள் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. அழவல்லிப்பா அவர்களுடைய படைப்புகளை சேர்ந்தா போல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே ஐயம் தான் வரும். இவ்வளவு இவர் எப்படி பண்ணார்? அதுவும் அவர் முழு நேர எழுத்தாளர் கூட கிடையாது. ஒரு ஓய்வு பெற்ற பிறகு முழு நேர எழுத்தாளராக இயங்கினார் என்றாலும் வாழ்வின் பெரும்பகுதியிலே பகுதி நேர எழுத்தாளராக ஒரு வேலையை செய்து கொண்டு, ஒரு அலுவலக வேலையை செய்து கொண்டு, அதன் பிறகு கிடைத்த ஓய்வு நேரத்தில் தன்னுடைய மகிழ்ச்சிங்கிறது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், அதை அவர் உண்மையான கடமையாக நினைத்துக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்திலையும் அவர் தன்னுடைய முன்னுரையை எழுதும்போது முன்னுரையுடைய கடைசியில், நான் இதை குழந்தைகளுக்காக செய்கிறேன், குழந்தைகளுக்கு இது போய் சேர வேண்டும், இந்த முன்னேற்றம் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு ஒவ்வொரு முன்னுரையிலையும் மறக்காமல் குறிப்பிடுகிறார். அதற்கு சான்றும் இருக்குது. அது சும்மா சொற்களால் சொல்லிட்டு போகிறது கிடையாது. அவருடைய புத்தகங்களை படித்தாலே அந்த சான்றுகள் நமக்கு விளங்குகின்றன. ஏதோ ஒரு முன்னுரை படித்தா, நான் இந்த மொழியில் ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது, இந்த மாதிரி தமிழில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிற. அப்புறம் ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய ஒரு சிறுகதையை தழுவி எழுதியது அப்படிங்கிறாரு. அப்புறம் ரொம்ப புகழ்பெற்ற ஆங்கில பாடல்கள், நர்சரி ரைம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி அதே சாயலிலே தமிழ் குழந்தைகளுக்காக தர வேண்டும் அப்படின்னு முனைந்திருக்கிறார். எந்த சாயலுமே இல்லாமல் புதுமையான விஷயங்களை படைத்திருக்கிறார், கதைகளை எழுதியிருக்கிறார். அறிஞர்களை பற்றி படித்து இன்றைக்கு இணையத்தில் நீங்கள் ஒரு கிளிக்கில் யாரை பற்றின தகவல்களை வேணால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் அவர் அன்றைக்கு இந்த மாதிரியான எந்த வசதியும் இல்லாத சூழ்நிலையிலே ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி செய்து வல்லுநர்களை பற்றி, பெரிய தலைவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை பற்றிய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லப்போனால் நேற்றைக்கு ராத்திரி உட்காந்து இதுக்கு நோட்ஸ் எழுதிட்டு இருந்தபோது தான் நான் நினச்சேன், நான் எழுதி வச்சிருக்கிற நோட்ஸில் 3ல் ஒரு பங்கு 4ல் ஒரு பங்கு சொல்லக்கூட இந்த 1 மணி நேரம் போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு விஷயங்களை ஒரு தனி மனிதர் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி மலைத்து வியந்து நிற்பது ஒன்று தான் நமக்கு சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவரை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். ஏன்னா அவர் நூற்றாண்டு கடந்த ஒரு ஆளுமை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய நூற்றாண்டை அவருடைய குடும்பத்தினர் மிகச்சிறப்பாக, குடும்பத்தினர் மட்டுமில்லை, அவருடைய குடும்பத்தினர்னா 2 வகையிலையும், அவருடைய மகன் மகள் அந்த மாதிரியான குடும்பத்தினரும் சரி, அவரை பார்த்து எழுத வந்த அழவள்ளியப்பா தலைமுறை, அவர்களும் அவருடைய குடும்பம்தான். அந்த குடும்பமும் சேர்ந்து அவருடைய நூற்றாண்டை மிகச்சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த விதத்தில் அவர் ஒரு தலைமுறைகளுக்கான கவிஞர், தலைமுறைகளுக்கான எழுத்தாளர். அவரை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஒரு 2-3 நூல்களை அறிமுகப்படுத்தி பேசலாம்னு இருக்கேன். எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர் பண்ணலாம். அவருடைய வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்த்தா, அவர் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ராயவரம் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில். அந்த ஊரில் 1922ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய தந்தை பெயர் அழகப்பர், தாயார் பெயர் உமையாள். பின்னர் அவர் இன்னொரு குடும்பத்துக்கு தத்து பிள்ளையாக கொடுக்கப்படுகிறார். அந்த தத்து தந்தையின் பெயரும் அழகப்பர் தான். அவருடைய மனைவி பெயர் அலமேலு. அவர்களுடைய மகனாக வளர்கிறார். அவர் பிறந்த கிராமத்திலேயே சு கதி காந்தி பாடசாலை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிறார். இந்த பள்ளிக்கூடத்தோட பெயருக்கே ஒரு சுவையான கதை இருக்கிறது. அது என்னென்னா, அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரம் அப்படிங்கிறதுனால
இந்த சு. கதி காந்தி பாடசாலையை தொடங்கியவர் காந்தியின் பெரிய பக்தர். அதனால் காந்தி பேரில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருக்கிறார். ஆனால் அன்றைய பிரிட்டிஷ் அரசு அதற்கு ஒத்துக்கல. காந்தி பேர்லலாம் பள்ளிக்கூடம் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னோட பேரனுக்கு காந்தி பேரை தான் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என் பேரன் பேரில் தான் நான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கேன், நான் காந்தி பேரில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்ல போய் அவங்க வந்து அப்படின்னா காந்தின்னு இல்லாமல் அந்த பேரனுக்கு ஒரு இனிஷியல் இருக்கும் இல்லையா, அந்த இனிஷியலையும் போட்டு அப்படி பள்ளிக்கூடத்துக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துக்கு சு. கதி காந்தி பாடசாலை அப்படிங்கிற பேரில் அந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிறார். அவர் அழவள்ளியப்போ ஒரு காந்தியரும் கூட. காந்தியை பற்றி ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். பாட்டிலே காந்தி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுங்காவியம் கூட, குழந்தைகளுக்கான குறுங்காவியம், தமிழில் குழந்தைகளுக்கான குறுங்காவியம் எழுதியவர்கள் அப்படின்னு நீங்கள் தேடித்தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட அதான் நான் தான் சொன்னேன், அவர் முயன்று பார்க்காத விஷயங்களே கிடையாது, எல்லாவற்றையும் முயன்று பார்த்திருக்கிறார். அவர் அந்த சு. கதி காந்தி பாடசாலையிலே படித்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊரில் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். இந்த 2 பள்ளிக்கூடத்திலையும் படித்த போது நடந்த 2 வெவ்வேறு நிகழ்ச்சிகள் தான் அவரை ஒரு எழுத்தாளராக ஆக்குகின்றன. முதல்ல ராயவரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அங்கே ராயவரத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து 3 பிள்ளைகள். அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து அந்த 3 பிள்ளைகளையும் சொந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களாம், ஒரு பட்டப்பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். அந்த பட்டப்பேர் என்னென்னா, பெரிய பையன் பேர் காளை, 2வது பையன் பேர் கூழை, 3வது பையன் பேர் ஊமை. ஊமைன்னா அவனுக்கு இன்னும் பேச்சு வரலை, அதனால் அவனை வந்து ஊமை அப்படின்னு கேலியாக கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் வந்து அவங்க நம்ம அழவள்ளியப்பாக்கிட்ட, என்னடா காளை வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் பார்க்கல அப்படிங்கிறாரு இவர். சரி கூழையாவது வந்தானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவனையும் நான் பார்க்கல அப்படிங்க. சரி ஊமையாவது வந்தானா அப்படின்னு அவனையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா போயிடுறாங்க. சரி அவங்க வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3வது பையன் வரான். அவன் பேர் ஊமைன்னு பட்ட பேர் இல்லையா அவனுக்கு, அவன் வரான். அவனை பார்த்து இவர் வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒரு 2 வரி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, காளை கூழை எங்கேடா ஊமை நீ சொல்லுடா அப்படிங்கிறார். இது வந்து இயல்பாக நமக்கு சின்ன வயசில் இந்த எதுகை மோனை அதெல்லாம் அதோட பேசுகிறதுல நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தில் ஒரு மகிழ்ச்சியாக அந்த வரிகளை அவர் சொல்லிடுறார். அந்த வரிகளில் இருக்கிற சந்தம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த அம்மா கடுப்பாகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ராமச்சந்திரபுரம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தபோது அப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போது வந்து லாஸ்ட் ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் அந்த ஊரில் வெளியாகி இருக்கு. அந்த திரைப்படத்துடைய விளம்பர அறிவிப்பை இவர் பார்க்குறாரு. அந்த காலத்திலலாம் ஆங்கில படங்கள் வரும்போது அதுக்கு தமிழ்லேயும் ஒரு பேர் வைப்பாங்க. அப்போ தானே மக்களுக்கு புரியும் அது எதை பற்றின படம் அப்படின்னு. அதனால் அந்த லாஸ்ட் ஜங்கிள் அப்படிங்கிற பேருக்கு வந்து காணாத காடு அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காணாத காடு, காவண்ணாவுக்கு காவண்ணா போட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு அழகான ஒரு மோனை அமைஞ்சிருக்கு. அதில் அந்த துறைக்கு வந்து ரொம்ப இயல்பாக வருகிற ஒரு திறமை, அது மக்களை கவர்ந்து இழுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காணாத காடு அப்படின்னா அது காதுக்கு நல்லா இனிமையாக இருக்கும். அந்த எதுகை மோனை மாதிரி புலவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. புலவர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் அது இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். 5லே விளையாதது 50ல் விளையுமான்னு கேட்குறோம். அது என்ன 5, 50 ஆனாவுக்கு ஆனா வருது. 5லே விளையாதது 70ல் விளையுமா அப்படின்னும் சொல்லியிருக்கலாம் இல்லையா. 5லே விளையாதது 40ல் விளையுமான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனாவுக்கு ஆனா வரும்போது நம்ம மனசில் அது அப்படியே பதிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி அவங்க காணாத காடு அப்படின்னுட்டு அதுக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்குள்ள கற்பனை ஓடுது. அதை வச்சு வந்து அவர் ஒரு 5 வரி ஒவ்வொரு வரியாக எழுதுகிறார். காணாத காடு கண்டுவிட்டால் ஓடு ஒளிய இடம் தேடு அப்படின்னு இவர் ஒரு 3 வரி இவரே ஒரு பாட்டு மாதிரி பண்ணுறார். மாணவர்களுக்கும் கூட இருக்கிற மற்ற பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கு அகெயின் குழந்தைங்களுக்கு அந்த ஒலி ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் பின்னால் வந்து விதவிதமாக முயன்று பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்திருக்கின்றன. அவருடைய குழந்தை பாடல் தொகுப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குழந்தை பாடல்களை எழுதியிருக்காரு. அதில் பல குழந்தை பாடல்கள் அவ்வளவு ஒலி இனிமையாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் தட்டு நிறைய லட்டு அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம். அந்த பாட்டு கேட்கும்போது டூ 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 டூங்கிற அந்த ஒலி திரும்ப திரும்ப காதில் கேட்குறது குழந்தைகளுக்கு மிக இனிமையாக இருக்கும்.
இருக்கும். இதை அவரே பல பேருக்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்கிறார். குழந்தை பாடல் எழுத வந்தவர்கள் அவர்களுக்கு அவர் என்ன அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒலி அழகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரே சொல் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சின்ன வயசில் முதலாக அல்லது ரெண்டாவதாக எழுதிய இந்த விளையாட்டாக எழுதிய பாடல், இது வந்து உட்காந்து இலக்கியம் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரத்தோடு எழுதிய பாடல் கூட இல்லை. ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காணாத காடு கண்டுவிட்டால் ஓடு ஒளிய இடம் தேடு அப்படின்னு அந்த ஒரு இயைபு அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, ஏழைகள் படுவதோ அரும்பாடு டிக்கெட் விலையே பெரும் போடு அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சமூக விமர்சனம் கூட இருக்குது. ரொம்ப தியேட்டர்களில் டிக்கெட் விலை அதிகமாக இருக்கிறது, ஏழைகள்லாம் படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோடு கொண்டு வந்து அந்த பாட்டை அவர் முடிக்கிறார். இன்றைக்கும் இந்த டிக்கெட் விலை அதிகமாக இருக்கிறது, பொழுதுபோக்குங்கிறது ஏழைகள் அணுகக்கூடியதாக இல்லை அப்படிங்கிற பேச்சு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இவர் இதை செய்தது ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த பருவம்னு பார்த்தா ஒரு 90 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கதை. ஆனாலும் அது இன்றைக்கும் பொருந்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது. இப்படி விளையாட்டாக தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து அதையே விளையாட்டாக பலவிதமாக சொல்லி பார்த்து இவருக்கு கவிதைகளின் மீது ஆர்வம் வருகிறது, பாடல் எழுதுவதன் மீது ஆர்வம் வருகிறது. அதில் குறிப்பாக பின்னால் அவர் தன்னுடைய எழுத்து ஆர்வம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாரதியாரையும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களையும் தன்னுடைய குழந்தை பாடல் ஆர்வத்துக்கான காரணங்களாக அவர் குறிப்பிடுகிறார். அதாவது பாரதியார் பாடல்களை கேட்டு கவிமணி அவர்கள் எழுதிய பாடல், இப்போ தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு என்கிற புகழ்பெற்ற பாடல் கவிமணி அவர்கள் எழுதியது தான். கவிமணி மிக அற்புதமான குழந்தை பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் பெரியவர்களுக்காகவும் எழுதியிருக்கிறார் என்றாலும் அவருடைய குழந்தை பாடல்கள் மட்டுமே தனியாக எடுத்து போற்றத்தக்கவை. அந்த அளவுக்கு சிறப்பான குழந்தை பாடல்களை எழுதியிருக்கிறார் கவிமணி. அதை பார்த்து தான் எனக்கு குழந்தை பாடல் எழுதுகிற ஆர்வம் வந்தது அப்படின்னு அழவள்ளிப்பா அவர்கள் பின்னால் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் ஒரு இலக்கணமாக என்ன எடுத்துக்கொண்டார் அப்படின்னா, எளிய நடை இனிய சந்தம். இதுதான் வந்து அவர் எடுத்துக்கொண்ட ஒரு இலக்கணம். இப்படி தான் இருக்கணும் குழந்தைகளுக்கான பாடல்கள். எளிமையான நடையாக இருக்க வேண்டும், சொல்லுவதற்கு கடினமாக இருக்கக்கூடாது. அவர் வந்து பாடல்கள்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களை அந்த பாடல்களை சொல்லுவாராம். அப்படி சொல்லும்போது அவர்கள் ஏதாவது ஒரு சொல்லை உச்சரிக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க அப்படின்னா அந்த சொல்லை மாற்றுவாராம். நம்ம இன்றைக்கி பீட்டா டெஸ்டிங், யூசர் டெஸ்டிங் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம். இதையெல்லாம் அவர் 75-80 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து பார்த்திருக்கிறார். குழந்தைகளை கூப்பிட்டு படித்து பார்க்க சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அதை எல்லாருக்கும் பரிந்துரைத்திருக்கிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் குழந்தை எழுத்தாளர் சங்கம் போன்றவற்றை அமைத்து பல எழுத்தாளர்களுக்கு உதவி இருக்கிறார். எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, குழந்தைகளை எழுத வைத்திருக்கிறார். குழந்தைகளை கூப்பிட்டு அவர் ஒரு 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 உரையாடல், குழந்தைகளோடு தொடர்ந்து உரையாடி கொண்டே இருந்தவர் அவர். அதனால தான் வந்து அவரால் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எழுத முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த காளை கோழை எங்கேடா ஊமை நீ சொல்லுடான்னு எழுதலாம். 40 வயசில் அந்த மனநிலை உங்களுக்கு வருமா? 50 வயசில் உங்களுக்கு அந்த மனநிலை வருமா அப்படின்னு யோசிச்சா அவருக்கு வந்திருக்கு. என்ன காரணம்னா, அவர் தொடர்ந்து குழந்தைகளோடு உரையாடி கொண்டிருந்திருக்கிறார். அதுவும் அந்த உரையாடல்களை எல்லாம் பற்றி படிக்கும்போது அவ்வளவு ஆசையாக இருக்கிறது. நம்ம அந்த காலத்தில் இல்லையே, அந்த காலத்தில் குழந்தைகளாக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட வருது. அந்த அளவுக்கு அவர்களோட அப்படி ஒரு ஒரு அன்பு காட்டி ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுட்டு, என்னடா போன வாரம் உன்னை காணோம், நீ ஏன் வரல, வீட்டில் ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா, என்ன வெளியூருக்கு போயிருந்தியா, எங்கே போயிருந்த, தாத்தா பாட்டியை பார்த்தியா, என்ன பண்ண அப்படின்னு அவங்களோட விசாரித்து, யாராவது புதுசாக வந்தா, யாரா நீ புதுசாக இருக்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசி, இப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களெல்லாம் கட்டி போட்டிருக்காரு. சொல்லப்போனால் அவர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவர் இருந்தாரோ அந்த பகுதி தாய்மார்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு மினி தெய்வம் போல தோன்றியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் அவங்கள அவரே கூட்டிகிட்டு போய் பாட்டுகளை சொல்லி கொடுத்து அவங்கள பாட வச்சு அவங்கள எழுத வச்சு, நீயும் சொல்லு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வரி. இப்போ எடுத்துக்காட்டால் அவருடைய ஒரு பாடல், அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை நன்றாய் பாடம் படித்திடுமாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிழமையும் பிறந்த பிள்ளையை பற்றி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை இப்படி இருக்கும், திங்கட்கிழமை பிறந்த பிள்ளை இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடலை படித்து காட்டிவிட்டு அல்லது பாடி காட்டிவிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுவாராம், நீ என்ன கிழமையில் பிறந்த, இப்போ நீ ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தியா அப்படின்னா நீ வந்து நல்லா படிப்ப அப்படின்னு. அதாவது குழந்தை, இவர் சொல்கிறதில்ல, குழந்தையே சொல்லுவாராம், நான் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தேன் அதனால் நான் வந்து நன்றாக படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். இது வந்து பார்ட்டிசிபேஷன். இதுவும் வந்து இன்றைக்கு உளவியலாளர்கள்
குறிப்பிட்டு சொல்கிற ஒரு உத்தி. எவ்வளோ தூரம் உங்களுடைய பங்கேற்பாளர்களை, பார்ட்டிசிபெண்ட்ஸை நீங்கள் பங்கேற்க வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அதிலே அவர்கள் ஊன்றி செயல்படுவார்கள். இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்படி இல்லாமல் இது ஒரு உரையாடல் மாதிரி இருந்து உங்களையும் பங்கேற்க வைத்து, குழந்தை கவிஞர் அவர்களுடைய மகனும் மகளும் கூட இங்கே இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் பேச வைத்து நாம் கேட்டால் இன்னும் சிறப்பாக இந்த தலைப்பு நமக்கு சென்று சேரும். இந்த கூட்டத்துடைய வடிவத்தை கருதி நாம் அந்த முறையை பின்பற்றலை. ஆனால் அன்றைக்கு அழவள்ளியப்பா என்ன செய்திருக்கிறார் என்றால், திரும்ப திரும்ப குழந்தைகளை பாட வைத்து, படிக்க வைத்து, அவர்களுடைய கருத்தை சொல்ல வைத்து, அதை அதில் சேர்த்து, அவர் ஒரு எதேச்சையாக குழந்தைகளுக்கு எழுத வந்தவர் இல்லை. அதை ஒரு தீர்மானமாக கருதி, இதை இவர்களுக்கு தான் நான் எழுதப் போகிறேன், இந்த காரணத்துக்காக எழுதப் போகிறேன் அப்படின்னு வந்தவர். அதுக்கப்புறம் என்னென்னலாம் செஞ்சால் அதை சிறப்பாக்க முடியும் அப்படின்னு யோசித்து அவை அனைத்தையும் சிறப்பாக செய்தவர். அந்த விதத்திலே அவர் ஒரு ஒரு முன்னோடி யாரும் இல்லாத ஒரு படைப்பாளி அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு முன்னால் குழந்தை பாடல்கள் எழுதியவர்கள் இருக்கிறார்கள். குழந்தை பாடல்ங்கிற வகையை தமிழுக்கு கொண்டு வந்தவர் அவர் இல்லை. அவருக்கு முன்னால் எழுதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் அளவுக்கு அதிலே ஆழமாக சென்று தானும் பலவிதமான படைப்புகளை உருவாக்கி மற்றவர்களையும் உருவாக்க வைத்து, அழவள்ளியப்பா பரம்பரைன்னு சொல்கிற மாதிரி ஒரு எழுத்தாளர் கூட்டத்தையே உருவாக்கி இன்றைக்கு எழுதுகிறவர்களுக்கு கூட அவர்களுடைய பாடல்களை நீங்கள் இன்றைய குழந்தை பாடல்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட அதில் அழவள்ளியப்பாவுடைய சாயல் இல்லாமல் இருக்காது. அப்படி ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கியவர். அவ்வளவும் எங்கிருந்து தொடங்கியதுன்னா, இந்த மாதிரி விளையாட்டாக தன்னை சுற்றி பார்த்த விஷயங்களை பற்றி தானே எழுதி பார்த்து அந்த மாதிரி வந்தது. சரி, தொடர்ந்து பேசுவோம். சரி, இப்படியெல்லாம் சின்ன வயசில் பாட்டெலாம் எழுதிட்டு இருந்தார். எப்படி வந்து அவர் உண்மையான ஒரு முழு எழுத்தாளராக ஆனார்? எப்படி வந்து புத்தகங்கள்லாம் வெளியிடணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து பள்ளி படிப்பை தாண்டவில்லை. அவர் கல்லூரிக்கு செல்லவில்லை. ஆனால் கல்லூரிகள் அழைத்து பட்டம் அவருக்கு கொடுத்தன. அவர் என்ன பண்ணுறார், பள்ளி படிப்பை முடித்தவுடன் அவருக்கு வை கோவிந்தன் சக்தி அப்படிங்கிற பேரில் ஒரு இதழ் நடத்தி கொண்டிருந்தவர். அவர் அதே ஊருக்காரர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீ எங்கள் அலுவலகத்துக்கு வந்துடு, நான் உனக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அலுவலகத்துக்கு வந்து வர சொல்லி அங்கே சேர்த்துக்கிறார். அலுவலகன்னொடனே நேராக எழுத்தாளராக போய் சேர்ந்தார் அப்படின்னு நாம் நினைப்போம். இல்லை, அங்கே வந்து அவர் காசாளர்னு சொல்லப்படுகிற கேஷியர் அந்த வேலையில் தான் சேர்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்யும்போது காசாளர்னால் காசை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. எழுத்தாளர்கள் வருவாங்க, அவங்களோட பேசுவீங்க, அவங்க பேசுகிறத கேட்பீங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ளே இது இப்படி இருக்கே, இந்த உலகம் நல்லா இருக்கே, இந்த உலகத்துக்குள்ளே நாமளும் போனால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை தோன்றும். முன்னாடியே சொன்ன மாதிரி பாரதியார் பாடல்கள், கவிமணி பாடல்களை எல்லாம் கேட்டு இவருக்கு அந்த குழந்தை பாடல்கள் மேலே ஆர்வம் இருந்திருக்கு. தீஜாரா மாதிரியான எழுத்தாளர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து அவருக்கு நாமளும் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அப்போ வந்து உட்காந்து பாடல்களை எழுதத் தொடங்கியிருக்கிறார். அந்த பாடல்களை அவர் சில பேரிடம் காண்பித்த போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நம்ம புத்தகமாக வெளியிடுவோம், தொகுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து அழவள்ளிப்பா அந்த பாடல்களை தொகுத்து புத்தகமாக்கி வெளியிடுகிறார். இதுதான் வந்து அவருடைய முதல் புத்தகம் வெளிவந்த கதை. அந்த முதல் புத்தகம் வெளிவந்த பிறகு அந்த ஊக்கத்திலே அவர் தொடர்ந்து நிறைய எழுத தொடங்குகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு வங்கியிலே வேலை கிடைக்கிறது. இந்தியன் வங்கியில் எழுத்தராக வேலை கிடைக்கிறது. அங்கு எழுத்தராக சேர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி வட்டார மேலாளர், ரீஜனல் மேனேஜர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் அவர் ஓய்வு பெற்றார். அதனால் வங்கிப்பணியிலே அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றிருக்கிறார். அவருடைய வங்கிப்பணியை பற்றி குறிப்பாக ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கின்றன. அழவள்ளிப்பா அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அவருடைய மகள் தேவி நாச்சியப்பன் அவர்கள் தொகுத்த நூற்றாண்டு மலர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4/1 பேர் அவருடைய வங்கிப்பணியை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் நேரத்துக்கு வங்கிக்கு வருவது, தனக்கு கீழே பணிபுரிகிறவர்களுக்கு சரியான அறிவுரைகளை சொல்லி நெறிப்படுத்துவது, அவர்களை அரவணைத்து சென்று வேலை வாங்குவது, தான் சார்ந்திருக்கிற நிறுவனத்துக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக அவர் என்னென்ன விதமாக உழைத்தார், அதையெல்லாமும் அவர்கள் விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதை வைத்து பார்க்கும்போது அவர் அந்த இரட்டை குதிரை சவாரியை வந்து அது எளிதில்லை.
ஒரு பக்கம் வங்கி வேலையை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் குழந்தை எழுத்தாளராகவும் செயல்பட்டு கொண்டு 2லும் சிறந்து விளங்குவது அப்படிங்கிறது எளிமையான செயல் இல்லை. ஆனால் அதை அவர் சாதித்திருக்கிறார். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஒருத்தர் இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது, இவ்வளவையும் அவர் வேறு ஒரு முழு நேர வேலையை பார்த்து கொண்டு செய்தார் அப்படிங்கும்போது அந்த வியப்பு இன்னும் பல மடங்காகிறது. அதனால் அந்த வங்கி பணியில் அவர் சேர்கிறார். அதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, வங்கி சார்ந்த கலை சொற்களை அவர் தமிழாக்குவதற்கு உதவி இருக்கிறார். இன்றைக்கு வங்கி 100% வங்கி தொடர்பான அனைத்து வேலைகளையும் நீங்கள் 100% தமிழிலேயே செய்யலாம். எல்லா சொற்களும் இருக்கின்றன தமிழில். அதற்கான விதை அந்த காலத்தில் ஊன்றப்பட்டது. அதற்கு அழவள்ளியப்பா அவர்கள் பங்களித்திருக்கிறார்கள். அது அவருடைய ஒரு முக்கியமான குழந்தை இலக்கியத்தை தாண்டிய ஒரு முக்கியமான மொழி பங்களிப்பு. சரி, ஸோ இப்படி எழுத ஆரம்பிக்கிறார், நிறைய எழுதுகிறார், புத்தகங்களை பதிப்பிக்கிறார், சொந்தமாக ஒரு பதிப்பகமும் தொடங்கி நடத்துகிறார். அதோடு நிற்காமல் சில இதழ்களுக்கு அவர் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். குழந்தை இதழ்கள், பாலர் மலர், சங்கு, டமாரம், பூஞ்சோலை, பின்னாட்களில் கோகுலம், இந்த மாதிரியான இதழ்களுக்கு அவர் ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஆசிரியராக பணியாற்றுகிறார் அப்படின்னா என்ன பொருள்? அவரும் எழுதுகிறார், நிறைய பேரை எழுத வைக்கிறார், எழுதியதை திருத்தி பதிப்பிக்கிறார். இந்த மாதிரியான 3 விதமான பணிகளும் ஆசிரியருக்கு முக்கியமானவை. ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இதழ்கள் பலவும் புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்திருக்கின்றன. இவர் சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஒரு இதழுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் திரட்டி அதையெல்லாம் எழுதி திருத்தி எந்த பக்கத்தில் என்ன வரணும்னு தீர்மானித்து படங்களுக்கான குறிப்புகளை எழுதி இவ்வளவையும் செய்து அஞ்சல் வழியாக புதுக்கோட்டைக்கு அனுப்பி, புதுக்கோட்டையில் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி பிரசுரித்து புத்தகங்கள் வெற்றிகரமாக பல ஆண்டுகளாக வெளிவந்திருக்கின்றன. இன்றைக்கு இது ரொம்ப சுலபம். ஒரு இமெயிலில் எழுதி ஒரு கிளிக் பண்ணால் அடுத்த செகண்டு புதுக்கோட்டை என்ன எந்த நாட்டுக்கு வேணால் அந்த விஷயம் போய் சேர்ந்துடும். இதழ் எங்கேருந்து வேணால் வெளிவரலாம். இப்போ எடுத்துக்காட்டாக எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் சென்னையில் அமர்ந்து கொண்டு மலேசியாவிலோ சிங்கப்பூரிலோ அமெரிக்காவிலோ வெளியாகிற இதழ்களுக்கு எடிட்டிங் பணி செய்கிறார்கள். இன்றைக்கு இது சாத்தியம், அன்றைக்கு அவர் அதை செய்திருக்கிறார். அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு மலைப்பூட்டும் ஒரு தகவல் என்ன கிடச்சதுன்னா, ஒரு ஓவியர் ஆழி ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வேற ஏதோ ஒரு கிராமத்திலே வசிக்கிறவர். அவருடைய ஓவிய திறமையை தெரிந்து கொண்டு அவருக்கு கடிதம் எழுதி, அடுத்த இதழில் இப்படி ஒரு கதை வரப்போகுது, இந்த கதைக்கு இப்படி ஒரு ஓவியம் தேவைப்படுது, நீ ஒரு ஓவியம் வரைஞ்சு அனுப்புன்னு சொல்லி, இப்படி வேறு இடங்களில் இருந்தவர்களையும் இந்த இதில் சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுது, ஒரு ரிமோட் ஆஃபீஸை இருந்த இடத்துல இருந்து நடத்தியிருக்காரு அவர் பார்ட் டைமாக. ஒரு இதழில் ஒரே நேரத்தில் 1க்கு மேற்பட்ட இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். இதிலெல்லாம் அவருடைய பெயர் கூட வரல. ஏன்னா அவர் அரசு பணியில் வங்கி பணியில் இருந்ததால் அவருடைய பெயர் கூட வெளிவரலை. எல்லாமே சேவை நோக்கத்தோடு செய்தவை தான், பணத்துக்காக செய்யவில்லை. சொல்லப்போனால் கோகுலம் இதழ் தொடங்கிய போது அந்த இதழுக்கு அவரை ஆசிரியராக அழைக்க வந்தவர் கல்கி ராஜேந்திரன் அவர்கள் சொல்கிறார், எங்களால் அதிக சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும், அவர் கோகுலம் இதழுக்கு சேவை புரிவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, அதனால் நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி இது எதுவுமே லாப நோக்கம் கருதி செய்யப்பட்ட விஷயங்கள் இல்லை. உண்மையிலேயே தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும், குழந்தைகளுக்கு தொண்டாற்ற வேண்டும். அது போய் சேர்வதற்கான ஒரு வெஹிக்கிள், ஒரு 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 வண்டி, அது ஒரு வாகனம். அந்த விதமாகத்தான் அவர் அதை பார்த்திருக்கிறார். 3 இதழ் இருக்குது, 4 இதழ் இருக்குது, 5 இதழ் இருக்குன்னா, அடடா நிறைய வேலையாச்சு அப்படின்னு நினைக்காம, நம்ம எழுதுறதுக்கு 5 இதழ் இருக்குது, இந்த இதழில் இதை எழுதுவோம், அந்த இதழில் அதை எழுதுவோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப ஒரு நம்மெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இது ஆசிரியராக அவர் பணியாற்றியது. குழந்தைகளுடன் உரையாடல், குழந்தை எழுத்தாளர் சங்கம் அமைத்து பல பேரை அதில் சேர்த்து நிறைய குழந்தைகளுக்காக எழுத வைத்திருக்கிறார். பலருக்கு அவர் எழுத ஊக்கம் கொடுக்கும்போது அவர் பயன்படுத்துகிற ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா,
பெரியவங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு ஆட்கள் குறைவாக தான் இருக்காங்க. நீ நல்லா எழுதுற, உனக்கு சந்தம் நல்லா வருது, குழந்தைங்களுக்கு எழுத தெரியுது, அதனால் நீ குழந்தைங்களுக்கு எழுது அப்படின்னு இந்த வரியை அவர் திரும்ப திரும்ப எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அவ்வளவு பேர்கிட்ட சொல்லி அவ்வளவு பேரை எழுத வைத்து அவர்கள் எழுதி கொடுத்ததை திருத்தி கொடுத்து செழுமைப்படுத்தி அவர்களை ஒரு தானாக எழுதுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அடுத்தவங்ககிட்ட போயிடுவார் போல இருக்கு. இப்படியே அவர் அத்தனை எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கிறார். அப்புறம் பாராட்டு. ஒரு எழுதியவர்களை பாராட்டுவது அப்படிங்கிறது அவங்களை மேலும் எழுத வைப்பதற்கான ஒரு ஒரு ஊக்கம் தருகிற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி அவரை பற்றி எழுதுகிற பலரும் என்னை அவர் அதற்காக பாராட்டினார், இதற்காக பாராட்டினார்னா அவர் பாராட்டுறதே ஒரு சைடு வேலையை வச்சிருக்காரு போல இருக்கு. நல்ல படைப்புகளை படித்து அவர்களுக்கு கடிதம் எழுதி இது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு நாம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கூட அனுப்ப மாட்டேங்கிறோம். நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு கதையோ கட்டுரையோ எழுதியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி சிறப்பாக இருக்கிறதுனோ சிறப்பாக இல்லைன்னோ ஒரு கருத்தை சொல்லுகிற ஒரு ஒரு மனநிலை எத்தனை பேருக்கு இருக்கிறது. அவர் அதை ஒரு கடமையை போல செய்திருக்கிறார் தொடர்ந்து. அதனால தான் அவர் பெயரை சொல்வதற்கு இப்படி ஒரு முழு தலைமுறை ஒரு ஒரு சில தலைமுறைகள் உருவாகி இருக்கின்றன. அதே போல் எழுத்துக்கு வெளியே அவர் பலருக்கு உதவி செய்திருக்கிறார். வள்ளியப்பா தான் எங்கள் வங்கி அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாக குறிப்பை படித்தேன். அதாவது கஷ்டப்படுறவங்க, அவர் வங்கி வேலையில் இருந்ததுனால வங்கி தொடர்பான கடன் வாங்குவது அல்லது கடனுக்கு தேவையான கையெழுத்து போடுவது, இந்த மாதிரியான வேலைகள், அல்லது கடனை திருப்பி கட்ட முடியாமல் சிரமப்படுவது, இந்த மாதிரியான சிரமங்களில் இருந்த பல பேருக்கு வந்து அவர் உதவி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் படிக்க முடியாமல் சிரமப்பட்ட குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவது, இப்படி வந்து அவர் ஏகப்பட்ட பேருக்கு ஒரு 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 சிறந்த மிகச்சிறந்த மனிதராக அவ்வளவு பேருக்கு உதவிகளை செய்திருக்கிறார். நிறைவாக ஒரு வாழ்க்கை குறிப்பு என்ற முறையிலே அவருடைய வாழ்க்கை பதிவை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் 1989ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி ஒரு விழாவிலே அவர் குழந்தை இலக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது அந்த விழா பேசிவிட்டு அமருங்கிற நேரத்தில் அவருக்கு உடல்நலம் குறைவு ஏற்படுகிறது, மயங்கி விழுகிறார், நோய்வாய்ப்படுகிறார். அதற்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் 1989 மார்ச் 16ஆம் தேதி அவர் மறைகிறார். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய புத்தகங்கள் இருக்கிற வரைக்கும், அவரால் உருவாக்கப்பட்டு நாங்கள் அழவள்ளியப்பா பரம்பரை என்று பெருமையோடு சொல்லிக்கொள்கிற எழுத்தாளர்கள் இருக்கிற வரைக்கும், அவர்களெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் அழவள்ளியப்பா வாழ்வார். ஏனென்றால் அவருடைய மொழி, அவருடைய படைப்புகள் எந்த குழந்தைக்கும் நேரடியாக சென்று சேரக்கூடியவை அப்படிங்கிறத வந்து அவர் தான் எழுதிய காலத்திலேயே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மெனக்கெட்டு அதை செய்யலை. எழுதுவதற்கு முன்பாகவே குழந்தைகளுக்கு இது சிறப்பாக சென்று சேர வேண்டும் என்கிற ஒரே முனைப்போடு எழுதிய காரணத்தால் குழந்தைகள் இருக்கிற வரைக்கும், தமிழ் குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் அழவள்ளியப்பா இருப்பார். இது வந்து புகழ்ச்சிக்காக சொல்லப்படுகிற வரியே கிடையாது. நான் பொதுவாக திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் வெறும் எழுத்தாளன் மட்டும் இல்லை, நான் ஒரு என்ஜினியரும் கூட. அதனால் எதையும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அதனால் தமிழ் குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் அழவள்ளியப்பா வாழ்வார் அப்படிங்கிறத ஒரு மிகைப்படுத்தலாகவே நான் நினைக்கல. உண்மையாக நடக்கக்கூடியதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக நான் நினைக்கிறேன். இது வந்து அவரை பற்றிய ஒரு அறிமுகம் கொஞ்சம் நீண்டு விட்டது. இருந்தாலும் அவருடைய ஒரு புத்தகத்தையாவது அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு வசதியாக அவர் ஒரு மிகச்சிறப்பான, அவருடைய பெயர் சொல்கிற மாதிரி அழவள்ளியப்பா என்றால் இந்த புத்தகம்தான் அப்படின்னு சொல்லுகிற, மற்ற புத்தகங்களும் சிறப்பானவை தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிறப்பு. அப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர் மலரும் உள்ளம். அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மலரும் உள்ளம் அப்படிங்கிற புத்தகத்துடைய கதையே ரொம்ப சுவையானது. முதல்ல நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவர் குழந்தை பாடல்கள் எழுத பழகினார், அவற்றை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டார்கள் என்று. அது ஒரு ரொம்ப சின்ன புத்தகம், 23 பாடல்கள் தான் இருந்தன அந்த புத்தகத்தில். அப்புறம் அதுக்கப்புறமா அந்த மாதிரி சின்னதாக சில புத்தகங்கள் போட்டிருக்கார் போல இருக்குது. ஆனால் அவருடைய நண்பர்களுக்கு அது பிடிக்கல. என்ன சின்னதாக இருக்குது, குழந்தைகளுக்கான நிறைய பாடல்களை தொகுத்து ஒரே புத்தகமாக வெளியிடுங்க, நீங்கள் தான் இவ்வளோ எழுதியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல, அவருக்கும் அது பிடித்து போக அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து வகைப்படுத்தி, கதை பாடல்கள் தனியாக, நகைச்சுவை பாடல்கள் தனியாக அப்படிங்கிற மாதிரியாக வகைப்படுத்தி
ஓவியங்கள் அழவல்லியப்பாவுடைய புத்தகங்கள் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பக்கத்துக்கு பக்கம் ஓவியங்கள் இல்லாமல் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய கொள்கை. அவ்வளோ ஓவியங்கள் பக்கத்துக்கு பக்கம், அவ்வளோ அழகழகான ஓவியங்கள், அவ்வளவு நுணுக்கமான ஓவியங்களாகவும் இருக்கும். குறிப்பாக இந்த பெரியோர்கள் வாழ்வில்லை அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய ஓவியங்கள் எல்லாம் நான் கவனித்து பார்க்கும்போது அதில் உள்ள சில தலைவர்களை பற்றி நான் ஆழமாக படிச்சிருக்கிறதுனால அந்த ஓவியங்களில் இருந்த துல்லியம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பூட்டியது. குழந்தைகளுக்காகத்தானே வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவங்க வரைஞ்சிட்டு போயிடல. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அழவல்லிப்பா தன்னுடைய ஓவியர்களுக்கு குறிப்புகளை கொடுக்கிற அந்த பழக்கம் தான் காரணமாக இருக்க வேண்டும். அவர் துல்லியமான குறிப்புகளை கொடுத்து அவற்றை ஓவியங்களாக்கி அந்த புத்தகங்களை சேர்த்திருக்கிறார். அவ்வளவு அந்த மாதிரி அழகான ஓவியங்களோடு பின்னாலே அது ஒரு முழு தொகுப்பாக வெளிவந்தது. ஆரம் முத்தையா அப்படிங்கிற நண்பர் வந்து அந்த புத்தகத்துக்கு மலரும் உள்ளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுக்கிறார். அந்த மலரும் உள்ளம் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்திருக்கிற அந்த புத்தகத்துடைய சிறப்பு என்னென்னா, ரெண்டு தொகுதிகளாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது. 2 தொகுதிகளிலும் சேர்த்து சற்றேறக்குறைய ஒரு 250 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது 300 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 300 பாடல்களில் அவர் தொடாத தலைப்புகளே கிடையாது. இது தவிர வேறு சில குழந்தை பாடல் நூல்களும் இருக்குது அவருடையது. ஆனால் மலரும் உள்ளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவதென்றால் அதில் இல்லாதவையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டாக நான் சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். ஒன்று, அவர் முதல்ல நூலின் தொடக்கத்திலேயே கலைமகள் வணக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியிலே அவர் என்ன சொல்கிறார்னா, வெள்ளைத்தாமரை மீதினிலே விளங்கும் தாயே வணங்குகிறேன், கள்ளம் கபடம் இல்லாமல் கற்று நன்மை புரிந்திடவும் உள்ளும் புறமும் தூய்மையுடன் உலகில் வாழ்ந்தே உயர்ந்திடவும் அள்ளி அள்ளி கலைகளையே அழிப்பாய் அறிவை வளர்ப்பாயே அப்படின்னு ஒரு கலைமகள் துதியோடு தொடங்குகிறார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 வரி தான், 8 வரி கூட இல்லை, இதை மடித்து அச்சிட்ருக்காங்க. இந்த 4 வரிகளில் பார்த்தீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாமல் அது ஒரு கருத்து, கற்றுக்கொள்வதில் இருக்கிற ஆர்வம், நன்மை புரிந்திட சமூகத்துக்கு பயனுள்ள ஒருவராக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், உள்ளும் புறமும் தூய்மையுடன். உள் தூய்மை அப்படிங்கிறது வந்து நேர்மை, உண்மை, இந்த மாதிரியான பழக்கங்கள். வெளி தூய்மை அப்படிங்கிறது ஹைஜீன் அப்படின்னு இன்றைக்கு நம்ம சொல்கிற அந்த வெளி தூய்மை. அது உலகில் வாழ்ந்தே உயர்ந்திடவும் அள்ளி அள்ளி கலைகளையே அழிப்பாய் அறிவை வளர்ப்பாயே. கலைகள் இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு வாகனம். கலைகளின் மூலமாக இதையெல்லாம் செய்ய முடியும். கலையின் மூலமாக கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ தெரிந்து கொள்ள முடியும், கற்க முடியும், நல்லது செய்ய முடியும், தூய்மையை பெற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை முழுவதையும் அந்த தொடக்கத்திலேயே அவர் அவ்வளோ அழகாக கொடுத்து விடுகிறார். அதன் பிறகு பார்க்க போனால் இவருடைய பாடல்களில் நிறைய பறவைகள், விலங்குகள் அதை பற்றின பாடல்களில் மட்டும் இல்லை, இவருடைய கதைகள்லையும் நிறைய பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலை சொல்கிறேன். வண்ணக்கிளியே வீடெங்கே மரத்து பொந்தே என் வீடு. கிளிக்கிட்ட போய் கேட்குறாரு, வண்ணக்கிளியே உனக்கு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், மரத்தில் இருக்கிற பொந்தில் தான் நான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றா. தூக்கணாங்குருவி வீடெங்கே தொங்குது மரத்தில் என் வீடு, கருப்பு காகமே வீடெங்கே கட்டுவேன் மரத்தில் என் வீடு, பொல்லா பாம்பே வீடெங்கே புற்றும் புதருமே என் வீடு, கடுகடு சிங்கமே வீடெங்கே காட்டுக்குகையே என் வீடு. இது வரைக்கும் கிளி, குருவி, காகம், பாம்பு, சிங்கம்னு ஒவ்வொரு விலங்குகளாக பறவைகளாக போய் பார்த்து அதோட வீடு எங்கேன்னு கேட்டுட்ருக்காரு. இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி போயிடுது இல்லையா? இனிமையாக தான் இருக்குது காதுக்கு கேட்குறதுக்கு. ஆனால் இதில் ஏதோ ஒன்று சொல்லப்போனால் அழவல்லியப்பாவுடைய எல்லா பாடல்கள்லையுமே ஏதோ ஒரு வரியை எடுத்து அட அப்படின்னு வியந்து நிற்க முடியும். அந்த வரி அவர் முனைப்போடு செய்கிறாரா அல்லது அவருக்கு இருக்கிற இயல்பான திறமையினால அப்படி ஒரு வரி அங்கே விழுந்து விடுகிறதா அப்படின்னு தெரியல. இந்த பாடலில் அந்த கடைசி வரி தான் அது, அந்த ஒரு வரி. நகரும் நத்தையே வீடெங்கே நகருதே என்னுடன் என் வீடு அப்படின்னு முடிக்கிறார். இது வரைக்கும் வந்ததெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த இடத்துல தான் அது ஒரு கவிதையாக மாறுகிறது. நகரும் நத்தையே வீடெங்கே நகருதே என்னுடன் என் வீடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ என் வீடு என்னோட நகர்ந்து செல்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தை அது மட்டும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இல்லாமல் ஒரு கவிதை மாதிரியான ஒரு வரியாக அமைந்திருப்பதை பாருங்கள். இன்னொரு பாடலில் ஒட்டகச்சிவிங்கியை பற்றி சொல்லும்போது இதே மாதிரி நடக்கும் ஏணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கன்றுக்குட்டியை பற்றி அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார்.
ஒரு கன்றுக்குட்டி எப்படி இருக்கிறது அப்படின்னு அவர் விவரிக்கும்போது, அந்த பாடல் முழுக்க நான் படிக்க போகிறதில்ல. அந்த பாடலில் நான் ஒரு 4 வரியை மட்டும் படித்து காட்டுறேன். கன்றுக்குட்டியை சின்ன வயசுலேயோ இப்போவோ பார்த்தவங்க இந்த 4 வரிகளை படிக்கும்போது அந்த காலத்துக்கே போயிடுவாங்க. அப்படி கவனித்திருக்கிறார் அவர். சொரிந்து கொடுத்து உனக்கு நான் சொன்னேன் ஏதோ வார்த்தைகள், சரிதான் சரிதான் என்று நீ தலையை ஆட்டி காட்டுவாய் அப்படின்னு ஒரு 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 காட்சி. கன்றுக்குட்டியை வந்து நம்ம தடவி கொடுத்தா அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குழந்தை பாடுகிற பாடல் அப்படிங்கிறதுனால தடவி கொடுத்துக்கிட்டே அந்த குழந்தை வந்து கன்றுக்குட்டிக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி பேச பேச அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுது, இப்படி தலையாட்டுது. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அது தலையாட்டுது. அந்த தலையாட்டுறதை பற்றி சொல்லும்போது அவர் பார்த்திங்கன்னா, சரிதான் சரிதான் என்று நீ தலையை ஆட்டி காட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய பாடல்கள், மிருகங்கள், பறவைகள், இதையெல்லாம் நிறைய பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டால் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடல், அணிலே அணிலே ஓடிவா, அழகு அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறி வா, குண்டு பழம் கொண்டு வா, பாதிப்பழம் உன்னிடம் பாதிப்பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அணில் கிட்ட பழம் கொண்டு வர சொல்லி கேட்குற ஒரு பாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம் அப்படிங்கிற அந்த வரியில் அவர் இந்த பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார். இதே வரி இன்னொரு வேறு விதமாக இன்னொரு பாடல்லையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மாம்பழமாம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல் மாம்பழம், தங்க நிற மாம்பழம் உங்களுக்கும் வேண்டுமா, இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் அப்படின்னு முடிக்கிறார். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவருடைய பாடல்களில் இந்த கடந்த சில நாட்களாக படித்து கொண்டிருந்தபோது எனக்கு தோன்றின ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ வரலாற்று பதிவுகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சேலத்து மாம்பழம் அப்படின்னு இருக்கிற இந்த வரியை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சேலம் வந்து மாம்பழத்துக்கு புகழ் பெற்று இருந்தது. உண்மையிலே தருமபுரி தான் மாம்பழத்துக்கு புகழ் பெற்றது அப்படின்னும், தருமபுரியா கிருஷ்ணகிரியான்னு எனக்கு நினைவில்லை. அது சேலம் மாவட்டத்தோடு ஒருங்கிணைந்து இருந்ததுனால சேலத்துக்கு அந்த பேர் போயிடுச்சு அப்படின்னும் அந்த மாவட்டத்துக்காரங்க சொல்லுவது உண்டு. அந்த குறிப்பை இங்கே பார்க்குறோம். இன்னொரு பாடலில் வந்து அந்த காலத்தில் சைக்கிளில் ஒருத்தர் மட்டும்தான் போகணும், 2 பேர் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. அதை வந்து ஒரு பாடலில் ஒரு குறிப்பாக அவர் குறிப்பிட்டிருப்பார். இப்படி அந்த காலத்துக்கே போன மாதிரியான ஒரு சூழ்நிலை, அங்கங்கே வரலாற்று குறிப்புகள் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனித்து அதை எல்லாமே பாடலாக்குகிறார். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா ஒரு பாடல், அந்த பாடல் இப்போ நான் குறித்து வைக்கல, ஆனால் ஒரு ராஜா இருக்கான் ஒரு நாட்டில். அந்த ராஜாவுக்கு வந்து 365 ராணிகள். அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் ஒரு ராணியோடைய வீட்டுக்கு போய் சாப்பிடுவான் அவன், வருடம் முழுக்க. அப்புறம் அடுத்த வருடம் தான் அந்த ஒரு ராணியோட வீட்டில் ஒரு நாள் தான் சாப்பிடுவான் ஒரு ஆண்டுக்கு. அடுத்த வருடம் தான் அவன் மறுபடி அந்த ராணியோடைய வீட்டுக்கு போய் சாப்பிடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து எந்த ராணியுமே அவனை வந்து கூப்பிடலை. அவன் வந்து பசி, அவனுக்கு எங்கடா யாருமே சாப்பாடு கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தவிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா கேலண்டரை பார்த்தா, ராஜா காலத்தில் கேலண்டர்லாம் இல்லை, அவர் எல்லாத்தையுமே கலந்துடுவார். இப்போ இன்னொரு ராஜா காலத்து கதையில் வந்து பார்த்திங்கன்னா, மந்திரி ஏதோ சொல்லுவார், அமைச்சர் ஏதோ சொல்லுவார். அப்போ ராஜா வந்து கோவப்பட்டு, ரொம்ப பேசுனேன்னா பிளாஸ்திரி போட்டு வாயை ஒட்டிடுவேன் அப்படிம்பார். பிளாஸ்திரி ராஜா காலத்தில் கிடையாது, இருந்தாலும் பிளாஸ்திரிங்கிற பேர் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் அதையெல்லாம் கலந்து தான் எழுதுவார். அது ஒரு அழகு, ஒரு லாஜிக்கை விட ஒரு மேஜிக் இருக்கணும் குழந்தைகளுக்கான பாடல்களில். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அவர் வந்து கேலண்டரை பார்க்குறாரு, அது வந்து லீப் வருடம். அதனால் வந்து 365 ராணிகள் கிட்ட வீட்டில் போய் சாப்பிட்டார் அவர். இன்றைக்கி 366வது நாள், அந்த ஆண்டில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது வந்து அந்த ராஜாவுக்கு தெரியல. அதனால் அன்றைக்கி வந்து அவர் பட்னி கிடக்க நேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா, லீப் வருடத்தை பற்றி நீளமாக ஒரு கட்டுரை எழுதி விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு அழகான ஒரு பாடல் மூலமாக உள்ளே புகுத்தி விடுகிறார். அவர்கள் மனதில் போய் அது உட்கார்ந்து விடுகிறது. இப்படி வந்து இந்த மாதிரி கருத்துக்களை நிறையா அவர் சேர்க்கிறார். அப்புறம் சொல் அழகுக்காகவே எழுதிய பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8ல் பாதி விட்டு, எடுத்தான் மீதம் கிட்டு, மீதம் உள்ள லட்டு, முழுதும் தங்கை பட்டு, போட்டாள் வாயில் பிட்டு, கிட்டு 4 லட்டு, பட்டு 4 லட்டு, மொத்தம் தீர்ந்தது 8, மீதம் காலி தட்டு. எனக்கு வாயே வலிக்குது, அந்த அளவுக்கு வல்லினம் நிறைஞ்ச ஒரு பாடல் இது. இதே மாதிரி இன்னொரு பாடலும் பின்னாடி அந்த தொகுப்பில் பார்த்தேன்.
ரொட்டி ரொட்டி ரொட்டியாம் வெட்டி வெட்டி வெண்ணெயில் தொட்டு தொட்டு வாயிலே பிட்டு பிட்டு போடலாம். ரொட்டி என்று சொன்னதும் மட்டில்லாத ஆசைதான் சொட்டுதம்மா எச்சிலும் துட்டுக்கெங்கே போவது? கிட்ட உள்ள கடையிலே ரொட்டி கூட விற்குது, துட்டில்லாமல் கிடைக்குமோ? தட்டிடாமல் தந்திடு. இந்த மாதிரி ஒலி அழகுக்காக சொல் அழகு அதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எழுதிய பாடல்கள் இருக்கின்றன. அறிவுரை பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஒரு காந்தியர். அதனால் அந்த மாதிரியான காந்திய கருத்துக்களை எல்லாம் காந்தி என்று இல்லை, திருக்குறள் கருத்துக்கள், வள்ளலார் கருத்துக்கள் எல்லாமே எழுதியிருக்கிறார். அறிவுரைகள் சொல்லுகிற பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். பாடும் பலனும் அப்படின்னு இந்த பாட்டுடைய தலைப்பு. தோலை உரித்த பிறகுதான் சுளையை தின்று பார்க்கலாம், ஓட்டை உடைத்த பிறகுதான் உள்ளே பருப்பை காணலாம், உலையில் அரிசி வெந்துதான் உண்டு பசியை போக்கலாம், துணியை தைத்த பிறகுதான் சொக்காய் போட்டு மகிழலாம், எழுத்தை கற்ற பிறகுதான் ஏட்டை படித்து அறியலாம், பாடுபட்ட பிறகுதான் பலனை கண்டு மகிழலாம். எல்லாமே ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு காலம் இருக்குது. அதை தாண்டினப்புறம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, தோலை உரிச்சப்புறம்தான் சொலை கிடைக்கும், ஓட்டை உடைச்சப்புறம்தான் பருப்பு கிடைக்கும், அரிசி வேகிற வரைக்கும் காத்திருந்தால் தான் பசி தீரும் அப்படிங்கிற மாதிரியான எடுத்துக்காட்டுகளை சொல்லி கடைசியாக பாடுபட்ட பிறகுதான் பலனை கண்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலுடைய தலைப்பும் பார்த்திங்கன்னா பாடும் பலனும் அப்படிங்கிற அந்த தலைப்பும் அவருடைய தலைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகானவை, ரொம்ப அற்புதமானவை. அவருடைய தலைப்புகளை பற்றியே தனியாக பேசலாம். அந்த அளவுக்கு சிறப்பான தலைப்புகள் வைக்கக்கூடிய ஒரு 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 ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. தலைப்பை கேட்டவுடனே ஒரு ஊக்கம் உள்ளே போய் படிக்கணும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறார்னு தோணுது. அப்புறம் கதைப்பாடல்கள். நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரே ஒரு கதைப்பாடலை மட்டும் சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தை பற்றிய குறிப்பை முடிச்சுக்கிறேன். இந்த கதைப்பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சின்ன வயதில் படித்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போது படித்தபோது ரொம்ப புதுசாக இருந்தது. ராமு மிக மிக நல்லவனாம், நடத்தையில் மிக்க உயர்ந்தவனாம், எவர்க்கும் அன்பாய் நடப்பவனாம், இரக்கம் மிகவும் உடையவனாம், ஆயினும் நல்லவன் என்று அவனை அறிபவர் மிக மிகச் சிலரேதான். ஒரு நாள் வீதியில் பெருங்கூட்டம் ஒன்று கூடி நிற்பதை நான் கண்டேன், உடனே சென்றங்கே காரணம் யாதென கேட்டேன் நான். பாலு என்னும் ஒரு பையன் பழக்கடை ஒன்றில் நுழைந்தானாம், மாம்பழம் ஒன்றை எடுத்தானாம், மறைத்து மடியில் வைத்தானாம். பார்த்ததும் உடனே கடைக்காரர் பட்டண அறைகள் வெட்டாராம், திருடன் திருடன் என்றவனை திட்டினர் அங்கு யாவருமே. பாலு கெட்டவன் என்று அறிய 10 நிமிடம் ஆனதடா, ராமு நல்லவன் என்று உணர நாட்கள் பற்பல ஆகுமடா. கெட்டவன் எனவே பெயரெடுக்க சட்டென முடியும், ஆனாலோ நல்லவன் என்ற பெயர் பெறவே நாட்கள் மிகவும் ஆகுமென அறிந்தேன் அன்று ஓர் உண்மை, அடைவோம் இதனால் பெருநன்மை அப்படின்னு முடிக்கிறார். எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். நீங்கள் கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு 10 நிமிடம் போதும். 10 நிமிடம் என்ன, 10 நொடி போதும். ஆனால் நல்லவன் பேர் எடுக்கணும்னா வாழ்நாள் முழுக்க அதுக்காக பாடுபடணும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னென்னா, என்னை யாரும் நல்லவன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏங்கக்கூடாது. என்ன நல்லவன்னு சொல்லிட்டாங்கங்கிற இதெல்லாம் வடிவேல் மாதிரி சில பேருக்கு தான் கிடைக்கும். நல்லவனாக இருக்கிறது மட்டும்தான் நல்லவனாக இருக்கிறதுடைய பயன். யாரும் உங்கள்கிட்ட நீங்கள் நல்லவருங்க, நீங்கள் நேர்மையானவருங்க, நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்க, நீங்கள் இப்படி நடப்பீங்க அப்படி நடப்பீங்கன்னு யாரும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய ஒரு 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 செயல். இன்னொரு பாடலில் அவர் ஆலமரத்தை பற்றி சொல்லும்போது, ஆலமரத்தை பற்றிய ஒரு பாடலில் ஆலமரம் பறவைகளுக்கு இடம் கொடுத்தது, பழம் கொடுத்தது, குழந்தைகள் அந்த நிழலில் விளையாடினார்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, அந்த ஆலமரம் ஒரு புயல் காற்றிலே பிடுங்கப்பட்டு விழுந்துடும். அப்போ எல்லாரும் அடடா இப்படி ஒரு மரம் நமக்கு இவ்வளவு நன்றாக பயன்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் வருத்தப்படுவாங்க. அப்போ அந்த கடைசி வரியில் அவர் என்ன சொல்லி முடிப்பார்னா, அவர்கள் மனத்தில் நின்றது அப்படின்னு சொல்லி முடிப்பார். அவ்வளோ நாளாக அந்த நிலத்தில் நின்றுக்கிட்டு இருந்தது, இப்போ அவர்களுடைய மனத்தில் நிற்கிறது அப்படின்னு. நல்லவனாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு செயல் தான். மற்றவர்களுடைய மனத்தில் நாம் நிற்க முடியுமே தவிர ஒவ்வொரு நாளும் யாரும் நம்மளை பாராட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற இந்த விஷயத்தை எவ்வளவு எளிமையாக, இதெல்லாம் குழந்தை பாடல்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. பெரியவங்க நமக்கும் இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் தேவைப்படுது. அதுபோல் வாழ்நாள் முழுக்க தான் எழுதிய குழந்தை பாடல்கள், குழந்தை இலக்கியங்களின் மூலமாக நான் சொன்ன அந்த ஆலமரத்தை போல இன்றைக்கும் நம்முடைய மனதில் நின்று கொண்டிருக்கிறவர் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனால், 200 ஆண்டுகள் ஆனால், 500 ஆண்டுகள் ஆனால் நாமெல்லாம் இருப்போமான்னு தெரியாது. ஆனால் அழவள்ளியப்பா இருப்பார்.
அவருடைய புத்தகங்கள் இருக்கும். அவரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய பாக்கியம். அதுவும் அழவல்லிப்பா அவர்களுடைய மகனும் மகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு மிக 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 பெருமை. நேரம் கருதி இதோடு முடித்துக்கொள்கிறேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி நான் எழுதி வைத்ததில் 3 பகுதி கூட என்னால் பேச முடியவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீதி இருக்கிற பகுதிகளை பற்றி பேச முடியும் அப்படின்னு நம்புகிறேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி சொக்கன். ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க சொல்ற மாதிரி நேரம் வந்து 1 hour தான் இருந்துச்சு. பட் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது விஷயங்களே ரொம்ப அதிகமா இருந்தது. அதே மாதிரி நீங்க கொடுத்த அந்த 2-3 கவிதைகள்லாம் வந்து அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அது ஒரு பெரிய அறிவுரை. ஒரு சின்ன கேப்சூல்ல அவரு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த வாசிக்கலாம் வாங்கோட நோக்கமும் அதுதான். நம்மள வந்து எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இதை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனா அவங்களுக்கு வந்து இது ஒரு பாசிங் த பேட்டான் மாதிரி லெட் தம் கீப் கண்டினியூயிங். கொஞ்சமாவது நம்ம அந்த ஒரு ட்ரிகர் உண்டாக்குனா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். தேவி நாகப்பன் நாச்சியப்பன் அவங்க இணைஞ்சிருக்காங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அழகப்பன் அவரும் இணைஞ்சிருக்காரு. ஐயாவோட பிள்ளைகள்னு அப்படின்னு சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சு உங்களோட இந்த செஷனை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க 2 பேருக்கும். நன்றிங்க. நன்றி, ரொம்ப நன்றிமா. உங்களை ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த இதை வந்து எங்களோட ஃபேஸ்புக் தளத்துல நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து கூட்டத்துல ஒரு 20 பேர் இணைந்தாங்க. ஆனா இது எப்பவுமே நம்ம சோஷியல் மீடியால போட்டா நிறைய பேர் பாக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஐயாவோட புத்தகங்கள்லாம் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத குறித்து நான் வந்து அப்புறமா சொக்கன் அவர்களை கேட்டு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த ஒரு கூட்டம் பத்தாது, நாங்க வந்து மாதம் ஒரு கூட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம். ஸோ திரும்பி வந்து ஒரு வட்டம் முடிஞ்சு நாங்க திரும்ப உங்களை கேட்குறோம். அப்போ வந்து நீங்க இன்னொரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு புக் எடுத்து நம்ம வாசிக்கலாம் வாங்கல வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். இது வந்து எங்களோட 2வது கூட்டம். முதல் கூட்டம் வந்து நாங்க எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களோட பத்தி பேசினோம். அவங்க மகள் வந்து பேசினாங்க, ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து சொக்கன் அவர்களை அழைச்சி அவரு அழவள்ளியப்பன் பத்தி பேசினாரு. ரொம்ப நன்றிங்க. இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா? நம்ம 8:30 மணி வரைக்கும் தான் வச்சிருந்தோம். அவங்க எல்லாம் இந்தியால இருக்காங்க, காலையில வேலைகள் இருக்கும். குயிக்கா 1-2 கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்லை பிரியா. இது ரொம்ப நன்றிங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. எப்படின்னா சின்ன வயசுல படிச்சதுதான் எல்லா பாட்டும். பட் யாரு எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாம அப்படியே படிச்சுட்டு வந்திருப்போம். அதை திருப்பி கேட்டது அந்த ஒரு மாதிரி பழைய நினைவுகள் வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இப்போ எங்களோட தமிழ் ஸ்கூலுக்கு இதுல ஏதாவது ஒரு பாட்டை யூஸ் பண்ணலாமே அந்த மாதிரிதான் எனக்கு தோணுதோ ஒழிய ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி ரேவதி. வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? பாலு ராமோட பாடல் வந்து ரொம்ப ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது ஈஸியா வந்து அது பதியும். சொக்கன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றிங்க ராம்குமார். ராணி வணக்கம் சொக்கன் அவர்களே. எனக்கு வந்து இந்த தட்டு நிறைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கும் போது டங் ட்விஸ்டர் மாதிரி யாரு வேகமா சொல்றது அப்படிலாம் சொல்லி பார்த்த பாடல் அது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லாம் ரீகலெக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது நீங்க சொன்னது. உண்மையிலே நம்ம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைகள் பாடல்கள் வந்து அதுக்குன்னு ஒரு தனி கவி நிறைய பாடல்கள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அது நீங்க இன்னைக்கு சொன்னது வந்து அதை மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. நன்றி ராணி. வணக்கங்க. என்னோட பேர் பிரசன்னா. நான் வந்து திரும்பவும் நன்றி தான் சொல்ல போறேன். எனக்கு மன்னிக்கணும் அப்படி சொல்றதுக்கு. முதல்ல எனக்கு சொக்கன் ஐயா வந்து யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்க நிஜமாவே ரொம்ப ஆர்வமா இருந்தது. என்ன சொல்ல போறாங்க ஐயாவை பத்தி, வழவள்ளியப்பன் ஐயாவை பத்தி என்ன சொல்ல போறாங்க
முன்னமே எங்க குழுவுல சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சிறந்த எழுத்தாளர், நிறைய துறைகள்ல வந்து அவங்களோட படைப்புகளை முன் வச்சிட்டு இருக்காங்க, தமிழுக்காக நிறைய பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு பின்னோக்கி எங்களோட காலத்தை பின்னோக்கி கொண்டு போன மாதிரி இருந்தது. நான் என்னுடைய பள்ளி நாட்கள்ல வந்து கோகுலம் இதழுக்காக எங்க வீட்டு வாசலுடைய கேட்லயே வந்து காத்திருப்பேன். இப்ப ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, எனக்கு முதல்ல நான் வாங்கின வாழ்க்கையில எனக்கு கிடைத்த முதல் புத்தக பரிசு வந்து அழவள்ளி அப்பா அவர்கள் எழுதிய திரும்பி வந்த மான்குட்டி. அதுல ஒரு 10 சிறுகதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதையை வந்து நான் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல வந்து ஒரு 50 தடவை படிச்சிருப்பேன். அது ஒரு 10 சிறுகதைகள் இருக்கு. மீண்டும் அதை வாசிக்கணும்னு தூண்டுது இந்த நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி மினசோடா தமிழ் சங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுக்கு. சக்கன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி பிரசன்னா. ஒரு கேள்வி சொக்கன் அவங்களுக்கு. இப்ப நம்ம இந்த கூட்டத்திலே நிறைய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க. நிறைய மாணவர்களுக்கான வாசிக்கிறதுக்கான கட்டுரைகள் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்குற நிலையில இருக்கிறோம். பொதுவா இந்த மாதிரியான மாணவர்கள், அதாவது சிறு வயது மாணவர்கள், அவங்களுக்குன்னு நம்ம வந்து ஒரு கட்டுரையோ கவிதையோ பாட புத்தகத்துல இணைக்கிறதுக்காக கொடுக்கும்போது நாங்க ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்களா? அதாவது நான் சொல்கிறதை விட அவர் வள்ளிப்பா அவர்கள் சொல்லியிருக்கிற குறிப்பையே சொல்லலாம்னு நினைக்கிறேன். எளிய நடை இனிய சந்தம் பாடல்களுக்கு. எளிய நடைங்கிறது உரைநடைக்கும் பொருந்தும். அதாவது குழந்தைகளுக்கு படித்தவுடன் புரிய வேண்டும், அது முதல்ல. அடுத்தவருடைய உதவி இல்லாமல் அவர்களே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் தன்னம்பிக்கை கூடும். வயதுக்கு ஏற்றபடி இருக்கும். எல்லா இதையும் எல்லா குழந்தைகளும் படித்திட முடியாது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்காக ரொம்ப அந்த மாதிரியான சொற்கள், சின்ன சின்ன சொற்களை வைத்து எழுதப்பட்ட படைப்புகள். மிடில் ஏஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தலாம். இன்னும் வளர்ந்த குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கான புத்தகங்கள் அளவுக்கு இருக்கிற புத்தகங்களை கூட அறிமுகப்படுத்தலாம். அந்த மாதிரியான அது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அழவள்ளிப்பா அவர்கள் இதை ஒரு தவம் போல நினைத்திருக்கிறார். நல்ல கருத்துக்களை சொல்வது, பண்புகளை அவர்களுக்கு உணர்த்துவது. இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ராமு பாலு அந்த கதையை சொன்னது, அவருடைய எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு நல்ல கருத்து அதில் இல்லாமல் இருக்காது. இதை சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த காலத்துலலாம் மாரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு முன்னே வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரி எழுதிட்டு கடைசியில் மாரல் அவங்க எழுதுறதே கிடையாது. மாரல் தேவையில்லை, மாரல் எழுதக்கூடாது, அதை குழந்தைங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, சில நேரங்களில் இட் இஸ் பெட்டர் டு பி எக்ஸ்பிளிசிட். வெளிப்படையாக சொல்லிடுறது நல்லது. கதையை மட்டும் சொல்லிவிட்டு அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிற கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்மளுடைய கடமையிலேருந்து தவறிடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படையாக இதுதான் சரி அப்படின்னு சொல்லிடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அதாவது நல்லது கெட்டது 2 பக்கத்தையுமே எடுத்து காட்டணும். காட்டிட்டு நாம் எதை சரின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு பதிலுக்கு பூமர் அங்கிள்ங்கிற பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து சொல்லணும் அதை தான் இன்ஃபேக்ட் அழவள்ளிப்பா அதை பற்றியே குறிப்பாக ஒரு அதெல்லாம் குறிப்பு எடுத்திருந்தேன். இங்கே பேசுவதற்கான நேரம் அமையல. குறிப்பாக வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அறம் நெறி அப்படிங்கிறது நம்முடைய ரத்தத்தில் கலந்தோம். அது நடக்கணும் அப்படின்னா அதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு தான் இருக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக சொல்ல விரும்பலையா, எடுத்துக்காட்டுகளின் மூலமாக சொல்லுங்கள். இப்போ இந்த பாலுராமு கதையிலேயே வந்து அந்த கடைசியாக சொன்ன 4 வரியை வேணால் விட்டுருங்க, ஆனால் அந்த கதையை சொல்லணும். அந்த மாதிரியான நல்ல பண்புகள், நல்ல அறங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பலன்தான் முக்கியம், அதுக்கு போகிற வழி முக்கியம் கிடையாது, என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ரொம்ப தீவிரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது டேக்கிங் ஷார்ட் கட்ஸ். தப்பு செஞ்சால் இது இல்லை, பிரச்சனை இல்லை, நீ சரியான ரிசல்ட் உனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பெற்றோரே வந்து பிள்ளைங்களை ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறதுக்கும் தவறு செய்கிறதுக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நாம் நம்மளுடைய ட்ரூ நார்த் ஸ்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய இலக்கை மறந்துக்கிட்டு இருக்கோம். காந்தி என்ன சொல்கிறார், ஏன் வந்து அவர் அகிம்சையை வலியுறுத்தினார் விடுதலை போராட்டத்துக்கு? பழத்தை போல் அந்த செடிக்கு நாம் ஊற்றுற தண்ணியும் முக்கியம் அப்படின்னார் அவர்.
பழத்தில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கக்கூடாது, சரியான தண்ணியை ஊற்றி சரியான பழம் கிடைக்கணும், 2 முக்கியம் அப்படின்னாரு. அழவள்ளிப்பா அவர்களும் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், ஒருத்தன் வந்து உமியை மட்டும் விதைச்சானான் வயலில், அவனுக்கு எதுவுமே விளையலையாம். இன்னொருத்தன் அரிசியை மட்டும் விதைச்சானான், அவனுக்கு எதுவுமே விளையலையாம். இன்னொருத்தன் 2ஐயும் சேர்த்து விதைச்சானான், அவனுக்கு 3 ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த நெற்கதிர் விளைஞ்சு வந்து தான். இதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, படிப்பு மட்டும் போதாது பண்பும் இருக்கணும், பண்பு மட்டும் போதாது படிப்பும் இருக்கணும். நீங்கள் இந்த 2ல் எதை புறக்கணிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியாது. இதை விட எளிமையாக இதை விளக்கிட முடியுமா? அதுதான் இங்கே நம்ம ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக போயிட்டுருக்கோம். ரிசல்ட்டு தான் முக்கியம், அது கிடைக்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது. நீங்கள் எக்கேடோ கிட்ட போங்க, தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தராதீங்க. அதை வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ஆக்காதீங்க. அதை வந்து ஒரு பிரமாதண்டா நீ ஷார்ட்கட் எடுத்து ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி பாராட்டி வந்து அவர்களுக்கு வந்து தவறான ஒரு பாதையை காட்டி விடாதீர்கள். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தேர்ந்தெடுக்கிற படைப்புகளில், அவர்களுக்கு படிக்க கொடுக்கிற படைப்புகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே பொதிந்திருப்பது போல் பார்த்துக்கிட்டா, பொங்கலில் முந்திரி பருப்பு மாதிரி இருந்தால் போதும், முந்திரி பருப்பு சுண்டல் பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. நாம் பொங்கலில் அங்கங்கே முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் கலந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருமை, நன்றி. ரொம்ப அருமைங்க, நன்றி. 10 நிமிடம் எங்களுக்காக எக்ஸ்ட்ராவே இருந்துட்டீங்க. அனைவருக்கும் நன்றிங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையுமே அடக்க முடியாது. அதனால நாங்க இன்னொரு கூட்டம் அழவள்ளி அப்பா அவர்களை வச்சே இன்னொன்னும் பண்றோம். கண்டிப்பாங்க. நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களும் பங்கேற்கிற மாதிரி நம்ம சொக்கன் சொன்ன மாதிரி இத ஒரு இன்டராக்டிவ் செஷனா இன்னொரு செஷனும் கண்டிப்பா பண்றோம் சொக்கன். இவர் அழைத்து இங்க பேச வைத்ததுல எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. கல்லூரியில நாங்க படித்த நாட்கள்லயே கதை எழுதுவதும் ஒரு புத்தகம் வெளியிடுவது அதெல்லாம் அவருடைய நோக்கமா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி பின்னாட்களில் நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஒரு 10 புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வந்து தொழிலதிபர்கள் வெற்றி பெறுவது எப்படி அப்படியான புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்தேன் அது எழுதியது என் சொக்கன் அப்படின்ட்டு. அது மாதிரி சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க இப்போ எங்களுக்கு ஒரு தூண்டுகோல் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இனி கோடை விடுமுறையில பிள்ளைகள் எல்லாம் நாங்களும் தமிழ் பள்ளி நடத்துறோம் சொக்கன். அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் நீங்க ஒரு இன்டராக்டிவ் செஷன் சொன்னீங்கல்ல, அது ஒரு நல்ல ஐடியாவா தோணுச்சு. மாணவர்கள் எல்லாம் வர வச்சு கோடை விடுமுறையில இன்னொரு நல்ல ஒரு கூட்டத்தையும் ஏற்பாடு செய்யலாம். 2வது நாங்க இப்போ சரவணன் கேட்ட மாதிரி நாங்க சின்ன சின்ன கட்டுரைகள் பாடல்கள் இந்த மாதிரி பாடத்தில் கொடுப்பது உண்டு. அது வந்து உங்களை நாங்க நாடலான்னு இருக்கோம். நீங்களே பதிவு செய்து தர மாதிரி உங்களுடைய குரலிலே பதிவு செய்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அதை பத்தி நம்ம பேசுவோம். நீங்க உங்களோட காலை நேரத்தை எடுத்து வந்து இவர்களை பற்றி அழவள்ளி அப்பாவை பற்றியும் அவர்களுடைய படைப்புகள் பற்றியும் கூறியது மனதிற்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு இதை கேட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய படைப்புகளை பத்தியும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். அதனால அதுக்கான லிங்க் எல்லாமே நாங்க வாசகர்களுக்கு கொடுக்குறோம். அதை பற்றியும் நம்ம பேசலாம் வரும் கூட்டத்தில். பிரியா, நீங்க அடுத்து வர நிகழ்வுகளை பத்தியும் ஒரு ஹெட்செட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க, நன்றி. அதான் அடுத்து இப்போ நம்ம தமிழ் சங்கம் சார்பாக ஜூன் மாசத்துல பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதுல வந்து ஒரு நாடகம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கான அறிவிப்புகள் வரும். ஸோ எல்லாரும் பாருங்க, வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம மினசோட்டால வந்து ஃப்ரிஞ்ச் அப்படின்னு ஒரு கலை விழா நடக்கும். அதுல வந்து இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல நமக்கும் மினசோட்டா தமிழ் சங்கத்துக்கும் லாட்ரியில கிடைச்சி நம்ம வந்து ஒரு நாடகம் போட போறோம். இது வந்து ஆங்கில நாடகம் தான், அன்ஃபர்கெட்டபிள் அட்டையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அறிவிப்புகளும் வரும். எல்லாரும் கண்டிப்பா வந்து நாடகத்தை பார்க்கணும், கண்டு மகிழணும். ஆகஸ்ட் மாதம் இந்த ஷோஸ் நடக்கும். ஸோ நான் அதுக்கான அறிவிப்புகளும் நம்ம சங்க சார்பாக நாங்கள் கொடுப்போங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையா நிகழ்வுகள் வந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா நம்ம அடுத்த வாசிக்கலாம் வாங்க, அது வந்து அடுத்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி கூட்டம் 3 பண்ணலான் இருக்கோம். அந்த கூட்டத்துல வந்து யாரு கெஸ்டா வர போறாங்க, என்ன பேச போறாங்க அப்படிங்கறத எங்க குழுல நாங்க பேசிட்டு இருக்கோம். அதற்கான அறிவிப்புகளும் கூடிய விரைவில் வரும்.
அடுத்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி 3வது கூட்டம். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. வேற எதுவும் இல்ல அப்படின்னா இந்த கூட்டத்துல பிரியா பிரியா, ஒரு நான் நிமிஷம். இந்த கூட்டத்திலேயே இவங்க மல்லிகா மணிவண்ணன் ஆ. இணைந்திருக்காங்க. ரேவதி சொல்லுங்க அவங்கள பத்தி. அண்ணா கண்டிப்பா அண்ணா. வணக்கம் மல்லிகா மேடம். அவங்க வந்து ஒரு புதினம்